இந்த வழக்கில் இப்போ டாஸ்மாக் தலைமை இயக்குனர் அந்த அலுவலகத்திலெல்லாம் ரைடு நடந்தது. ஓகே, அந்த வழக்குகள் விசாரணைக்கு விசாரணை நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இவங்க ஒரு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு அதற்கு மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்தில் போகும்போது இந்த விசாரணைக்கு தடை உத்தரவு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, எல்லை மீறியுள்ளது, வரம்பு மீறியுள்ளது என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த அமலாக்கத்துறை விசாரணையின் போது 41 வழக்குகள் தொடர்பான விவரங்களும் வரவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 5-6 வழக்குகள் விவரங்கள் மட்டுமே வெளியே கசிய விடப்பட்டன என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அதுதான் கேட்குற அமலாக்கத்துறை இந்த வழக்கு என்பது 2017 நடைபெறுகிறது. ஆனால் 2021 அப்புறம் நடைபெற்ற அந்த வழக்குகளில் மட்டுமே இந்த நடவடிக்கை பாயிரதாகவும் ஒரு விமர்சனம் இருக்கும். அது உண்மையா சார்? அது 100% கரெக்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும், இதுல கொள்ளையடிச்ச 6 பேரையும் 44 பேர் மேல எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குன்னா அவங்களை கூட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கணும். ஏன் இந்த கேஸ் முடியாம இருக்கு? இதுக்கு போலீஸ் காரணமா, தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்ப இருந்த கவர்மெண்ட், இப்ப இருந்த கவர்மெண்ட் காரணமா? இதையெல்லாம் நீங்க அலசி ஆராய்ச்சிருக்கணும். ஏன் சார், நான் சொன்ன கணக்குல உங்களுக்கு 32 லட்சம் ரூபா ஒரு ஆள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். மொத்த கடைங்க பாத்தீங்கன்னா 5000 சொச்ச கடைங்க இருக்கு கண்ணன். 5329 டாஸ்மாக் கடையில நீங்க 10 ரூபா போயிடுச்ச. ஆனா இந்த என்போர்ஸ்மெண்ட் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அதை கையாளது இல்ல. அங்க நடந்த ஊழலை வெளியில் எடுத்துட்டு வர்றது இல்ல. மாற்றான இவனுக்கு மகனுங்க திமுக நமக்கு எதிர்பார்க்கு. திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் எதிரானவர் மத்திய அரசுக்கு. விடா, எவ்வளவு முடியுமோ விடாத. அந்த எம்டியை தூக்கு, அதுக்கு பின்னாடி அவனை தூக்கு. முடிஞ்சு அவரோட சன் துணை முதலமைச்சரை என்கொயரி பண்ணதா இருந்ததாக ஓப்பனாவே நம்ம ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம். உதயநிதி ஸ்டாலின் இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கின்ற மாதிரி கொண்டு வா. ஆகவே எங்க விட்டு வச்சது என்போர்ஸ்மெண்ட் இந்தியாவில? எந்த மாநிலத்துல யாரை விட்டு வச்சது? இங்க கர்நாடகா போனீங்கன்னா யாரு? கர்நாடகா டிகே சிவகுமார் அவர் மதர் வரைக்கும் ரைடு கலாட்டா. ஆந்திரா போனீங்கன்னா அங்க ரெட்டிஸ் பிரதர். யாரையும் ஒருத்தரையும் விட. இன்னொன்று, இந்த டெல்லி இந்த மதுபான ஊழல் முறைகேடு வழக்கு விசாரணைக்கும் இங்கு தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் முறைகேடு விசாரணைக்கும் இடையேயான ஒரு வித்தியாசத்தை பொதுவாக விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. அந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் இந்த மதுபான ஊழல் முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல் தெலுங்கானா முதலமைச்சரோட மகள் கவிதா அவங்களும் இந்த மதுபான முறைகேடு ஊழல் வழக்கில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அந்த கொள்கை முறைகேடுக்கும் இங்கு டாஸ்மாக் ஊழல் முறைகேட்டிலும் இது போன்ற அரசியல் ரீதியான ஒரு முன்னெடுப்பை எடுப்பதற்கான தொடக்கமாக இது இருக்குதா? இது தமிழகத்தில் இந்த ரைடு, இந்த இது தொடர்பான வழக்குகள் அரசியல் ரீதியாக அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கு சார்? கவிதா மனோஜ் சிசோடியா, இவர் ஃபார்வர்ட் சீஃப் மினிஸ்டர் கெஜ்ரிவால், இவங்க எல்லாமே மேனுஃபேக்சர்ஸுக்கும் இவங்களுக்கு நடக்கிற முறைகேடுகள். மேனுஃபேக்சர்லயே இவங்க சம்பந்தம் வச்சிருந்தாங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. பட் இங்க சில்லறை கடைகள்ல நடக்கிற முறைகேடுகள் இது அப்படியே 5000 சொச்சம் கடைகள்லயும் இது நடந்துகிட்டு இருக்கு. அது மூலியமா தான் பணம் போகுதுங்கிறது டிஃபரன்ஸ். அங்க நேர மேனுஃபேக்சரே பிடிக்கிறான். நான் என்ன சொல்றேன், மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் யார் கொடுக்குறது? சாராய ஆலை நடத்துவதற்கு, இந்த மதுபானம் நடத்துவதற்கு நீங்க தானே கொடுக்குறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க சார். வேண்டாம், இந்தியாவில் நாங்க தான் வேண்டாம், டாஸ்மாகே ஒழியணும்ன்றோம். ஒன்னும் செய்யவே கிடையாது. நீ when you found this, நீ அவனை பிடிச்சி உள்ள போறது இருக்கே தவிர சிசோடியா உள்ள போட்டு வெளியில் விடாம பாத்துக்கிறது, கவிதா மேல கேஸ் போடுறது, அவர் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் அசிங்கப்படுத்துறது, இதை தானே குறிப்பா பாக்குறாங்க. ஆக அவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் இந்த ஊழலை வெளியே கொண்டு வரணும்னு கிடையாது. என்போர்ஸ்மெண்ட்டுக்கு இது அமலாக்கத்துறைக்கு எவரையாச்சும் மாட்டும் ஜெயிலுக்கு எடுக்கணும். அது யாரு மேல இருந்து கை காட்டுறாங்களோ அவங்கதான் அவருடைய எதிரியா இவங்க நினைக்கிறாங்க. அப்ப அப்படித்தானே இங்க உள்ள இவ்வளவு கலவரமும் பண்றீங்க. அப்ப முதல்ல பேசிக்கா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் இதுல கேட்டது நியாயமானது தானே? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சீஃப் ஜஸ்டிஸ் கவாயும் அகஸ்டின் ஜார்ஜ் 2 ஜட்ஜஸும் அமர்வு உட்கார்ந்து உங்களை கேட்ட கேள்வி நியாயமானது. அவங்க டிபிஎஸ்சி என்கொயரி பண்றாங்களே, அந்த டீட்டெயிலுங்க அப்படின்னு. அப்ப நீங்க இதான் சொல்லணும். இப்ப நான் புகழேந்தி சொன்ன மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கீங்க, வேற வழி இல்லை, எல்லாத்துலயும் பூந்துட்டோம், ஆகவே இப்படிதான் போகுதுன்னு சொல்லணும். அதை சொல்றது தயாரா இல்லை சார் உங்களுக்கு அமலாக்கத்துறை. இந்த கோஆபரேட்டிவ் ஃபுல் டிபார்ட்மெண்ட்டையும் கம்ப்ளீட்டா அந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட அந்த கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை பூரா என்கொயரி பண்ணணும், எல்லாத்தையும் பிடிக்கணும்னு நீ கீழே இருந்து கொண்டு போகாம நேரடியா மேலே இறங்கி அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்ன்ற குறியோட வந்தா அது எப்படின்னு சரியா?
நீ சொல்றது மத்திய அரசு தான் இந்த சாராய ஆலை உற்பத்திக்கு அனுமதி கொடுக்குது. அவங்க அந்த மத்திய அரசு லெவல்லே அந்த நடவடிக்கை எடுத்துடலாம்னு சொல்றீங்க. மாநிலங்கள் அந்த முறைகேடு முழுமையை தடுப்பதற்கு மத்திய அரசு டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துடலாம். கண்டுபிடிச்சு நடத்தாத, பூராத்தையும் க்ளோஸ் பண்ணு, ஆகாது, இது வேண்டாம், ஊழலா இருக்கு, எல்லா கடையிலயும் நீங்க இதை வச்சு திருடுறீங்க சொல்லு. சரி, அப்ப ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நீங்க உங்க ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்லயும் இப்போ நடக்காம இருக்கா? மூணுனா எல்லா இடத்துலயும் மூடணும், மூடுங்க, வேணாம், கம்ப்ளீட்டா வேணாம்.